இந்த கஸ்டமர் நம்மட்ட 2 கேக் ஆர்டர் குடுத்திருந்தாங்க. 2மே வந்து 1/2 கேஜி தான். அதே மாரி ஃப்ளேவர் வந்து 2மே ப்ளூபெர்ரி தான் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் 2மே ஒரே ஃப்ளேவர் ட்ரை பண்றதுக்கு வேற ஏதாவது ஃப்ளேவர் ட்ரை பண்றீங்களான்னு கேட்டேன். அவங்க இல்லக்கா எங்களுக்கு வந்து ஒரே ஃப்ளேவர் தான் வேணும். அதனால ப்ளூபெர்ரியே செஞ்சு குடுத்துருங்கன்னு சொன்னாங்க. 2 கேக்குக்குமே அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டாங்க. அதுல வந்து நெறைய சாக்லேட் கார்னிஷிங்லாம் செஞ்சு வச்சிருந்து, அப்ப நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன், நான் வந்து மோல்டுல ஊத்தி செய்ற சாக்லேட் கூட செஞ்சுருவேன். இந்த மாரி கார்னிஷிங்லாம் எனக்கு எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா வரும்னு தெரியல. ஆனா என்னால மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அந்த அளவு செஞ்சு தரேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகேக்கான்னு சொல்லிட்டாங்க. 2 கேக்லயுமே ஹேப்பி 20த் பர்த்டே லவ்வபிள் அண்ணா அப்படி எழுதி கேட்டிருந்தாங்க. கார்னிஷிங் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது சிலது அழகா வரும், சிலது உடைஞ்சு வரும் அந்த மாரி தான் வந்துச்சு. ஆனா 3வது டைம் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்த மாரி வந்துட்டு, எல்லாம் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க பார்த்துட்டு எனக்கு சாக்லேட் கார்னிஷிங்லாம் செய்ய தெரியாதுன்னு சொன்னீங்க. இவ்ளோ அழகா செஞ்சு வச்சிருக்கீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த 2 கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி